லக்ஷ்மி கிரியேஷன்ஸ் எசக்கி கார்வண்ணன் தயாரித்து இயக்கும் விமல் நடிக்கும் பரமசிவன் ஃபாத்திமா ஜூன் 6 முதல் திரையரங்குகளில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. ஜோதிட ஆராய்ச்சி நான் ரொம்ப வியந்து பார்ப்பேன். அதாவது அவர் ஜோதிடர் கிடையாது. அப்போ பல இடங்களில் பேசுவார். அந்த விபத்து, அந்த ஜாதகத்தை நான் நேராக போய் பார்த்தேன் அப்படின்ற. விபத்து நடந்தவுடனே அந்த வீட்டுக்கு போய் சம்மந்தப்பட்டவங்களுடைய ஜாதகத்தை நான் நேராக பார்ப்பேன், ஏன் நடந்துச்சு அப்படின்னு. இப்படி நிறைய இடங்களில் பேசியிருக்காரு. அப்போ தான் அண்ணன் இருக்கும்போது ஏன்னா நம்ம யூடியூப் அப்போ தான் யூடியூப் பரபரப்பாக வந்த சமயம், நம்ம பேசலாமேன்னார். அப்போ தான் ஓம்னு என்னுடைய சேனல் அவருக்குன்னு ஸ்பெஷலைஸ் பண்ணி பன்முகத்தை அவரும் வெளியே கொண்டு வந்தார், அவருடைய பன்முகமும் வெளிப்பட்டது. நக்கீரனுக்கு இன்னொரு பெரிய தளம் நம்ம ராஜேஷ்னால் கிடைச்சிது. ராஜேஷ்னால் பேசும்போது சார் எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே தானே. இவ்வளோ விஷயத்தோடு ஒரு மனுஷன், ஏன்னா நான் சொல்லுவேன் சிரிச்சுட்டு, கமலஹாசனுக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் நீங்கள் அறிவில்லாமல் இருக்க முடியாது என்ன. ஏன்னா கமலஹாசன் பேசணுன்னா கொஞ்சம் நம்ம நிறைய படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆமாண்ணே, எத்தனை இங்கிலீஷ் புத்தகம் படிச்சிருக்கேன் பாரு, அவரோட இவர் ஜாஸ்தியாக படிச்சிருப்பார். அந்தளவுக்கு தன்னை வளப்படுத்திக்கிட்டார் யூடியூப்பில். அப்போ முதல்வர் ஸ்டாலின் முதல்வர் ஆகிட்டார். முதல்வர் ஆனவுடனே எல்லாரும் வாரிசுனால வந்துட்டார் அப்படி இப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம யூடியூப்பில் மாத்திரம் அவர் பேசினார். எப்படியா வாரிசுங்கிறீங்க, அவருடைய வயசை பாருங்கன்னு சொல்லி எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா இவங்க 3 பேரும் எந்த வயசில் ஆனாங்க, இப்போ இருக்கிற ஸ்டாலின் எந்த வயசில் ஆனாருங்கிறத வயசை குறிப்பிட்டு இவர் தான் ஏன் லேட்டாக ஆனார், உழைச்சி வந்தாருங்கிற விஷயத்தை, கடுமையாக போராடி வந்தாருங்கிற விஷயத்தை இவர் சொன்ன பிறகு தான் மற்ற எல்லோரும் மேடைக்கு எடுத்துகிட்டு போனாங்க. இது ஒரு புது ஆங்கிளாக நம்ம நக்கீரனில் அவர் பேசினது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த வயசை ஒத்தி வச்சு யாருமே பேச முடியல. இந்த ஆங்கிள் பேசின பிறகு அவங்களுக்கு ஒரு பலம் கிடச்சிது. ஏன்னா வாரிசுங்கிறத உடைச்சாங்க. அப்போது எல்லாத்துலேயும் ஒரு உதாரணத்துக்கு இப்போது மரணம் அடைஞ்ச பிறகு, மரணத்துக்கு பிறகு இருக்கவே இருக்கான் யூடியூப்காரன், சோசியல் மீடியாவில் கொஞ்சம் பேர் குண்டக்க பேசியிருந்தான்னு சொன்னாங்க. அப்போ என் தம்பி வசந்திட்ட சொல்லுவேன், எப்பயுமே ஒரு பதிவு சோசியல் மீடியாவில் வர்றதுக்கு நம்ம பொதுவாக பதில் போடுறதில்ல பொதுவாக. ஆனால் நான் சொன்னேன், இல்லை கலைஞர் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. ஏதோ ஒரு பத்திரிக்கையில் ஒரு 4 லைன் அவருக்கு எதிராக வரும். அப்போ அவர் முரசொல்லில் அதுக்கு கேள்வி பதில் எழுதியிருப்பார். நான் அப்போ அவர்கிட்ட கேட்பேன், ஏன்னா அது ஒரு பத்திரிக்கை, அதில் ஒரு 4 லைன் எழுதியிருக்காங்க, அதுக்கு போய் இதுக்கு நீங்கள் ஒரு முரசொல்லில் முக்கியத்துவம் கொடுத்து பதில் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு. அப்போ இல்லை கோபால், நாளைக்கு வரலாற்றில் ஒருத்தன் ஆய்வு செய்வான். ஆய்வு செய்யும்போது அந்த பத்திரிக்கையில் அவனுக்கு கண்ணில் படும். பட்ட உடனே அவன் சொல்லுவான், இதுக்கு பதில் யாராவது எழுதியிருக்காங்களா அப்படின்னு அவன் தேடுவான். சம்மந்தப்பட்டவங்க சொல்லியிருக்காங்களான்னு தேடுவான். அப்படி இல்லைன்னா அதுவே வரலாறு ஆகிருக்கும்.
அதனால தான் இப்போ மரணம் அடைஞ்ச பிறகு அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம வடிவுக்கரசி அம்மா, பாப்பா திவ்யா, அப்புறம் அவங்க ராஜேஷன் தம்பி, இந்த 3 பேர்ட்டையும் நம்ம பதில் வாங்கி போட்டுருப்போம். அது வடிவுக்கரசி அம்மா அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. அவங்க சொன்ன அந்த பதிலுக்கு அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. கோவிட் நேரத்தில் உலகமே உறங்கி கிடந்தது, உலகமே வீட்டுக்குள்ளே அடங்கி போச்சு. அவர் மாத்திரம்தான் யூடியூப் பேசியிருப்பார் நம்ம இதில். என் பையங்களும் டெய்லி கேமரா எடுத்துகிட்டு போவாங்க. நான் எங்களுக்கு ஆஃபீஸ் இருந்துச்சு. எங்கே என்ன ராஜேஷ் சார் வீட்டுக்கு பேட்டி கொடுக்குறாரு அண்ணன், அண்ணா அவர் தானே கூப்பிட்றாரு அப்படின்னா. ஆக கோவிட்லேயே தன்னை பக்குவமாக வச்சுக்கிட்ட ஒரு மனிதர் அவர். இயற்கையான மரணம் தான் அது. தன் உடம்பை எப்படி பார்த்துக்கிட்டாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். அவர் உலகத்துக்கே பரிசாட்டினார். அவருக்கு இந்த நேரத்தில் இப்படி ஒரு இழப்பு இருக்கக்கூடாதுங்கிறது எல்லாருக்கும் வருத்தம். சில பேர் சொல்கிறாங்க அவர் சொல்லி வச்ச மாதிரி இறந்துட்டாங்க. இறப்பு தானே, நம்மளை விட்டு போனவர் தானே. ஆனால் விட்டு சென்றது நிறைய, அவர் விட்டு சென்ற விஷயங்கள் நிறைய, அவர் நிறைய பதிவு பண்ணி வச்சுட்டு போயிட்டார். காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் இந்த உலகத்துக்கும் நிறைய பதிவு பண்ணதுக்கு துணையாக நக்கீரன் இருந்தது. நக்கீரன் அவருடைய ஒரு ஆசிரமத்தில் இருந்தது. தன்னுடைய தான் ஒரு புத்தகம் எழுதி அதை ஆகஸ்ட்டுக்குள்ளே வெளியிட்டணும், இந்த புத்தக சந்தைக்குள்ளே வெளியிட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். முக்கால்வாசி எழுதிட்டார்னு நினைக்கிறேன். இல்லை, முக்கால்வாசி எழுதிட்டார். அது அந்த ஆசை மட்டும்தான் அவருக்கு நிறைவேறலைன்னு நினைக்கிறேன். அடுத்து தம்பியோட திருமணம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். எனக்கு 6ஆம் தேதி நிச்சயார்த்தம், ஜூலையில் கல்யாணம், தேதியை ஃப்ரீ பண்ணி எனக்கு மட்டும்தான் சொன்னார்னு நினச்சேன். நான் அத்தனை நண்பர்களுக்கும் சொல்லி வச்சிட்டார். அது முடிந்த பிறகு அவர் நம்மளை விட்டு புரிஞ்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி ஆண்டவன் எடுத்துக்கிட்டான். இருந்தாலும் இத்தனை உறவுகள், இவ்வளோ பேர் அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்த அனைவருக்கும், அண்ணன் ராஜேஷ் அவர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.